ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாய் வீட்டு ஸ்டைலில் ஒரு சூப்பரான குஸ்கா எப்படி செய்யலான்றதை குயிக்காக பார்க்கலாம். குக்கரில் 4 ஸ்பூன் எண்ணெய், 4 ஸ்பூன் நெய் சேர்த்திட்டு ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. 5-6 பச்சை மிளகாய் கீரி சேர்த்திட்டு 2 பெரிய வெங்காயம் நல்லா நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்திக்கோங்க. வெங்காயம் லைட்டாக பொன்னிறமானதுக்கப்புறமா 1.5 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தேவையான அளவுக்கு கல் உப்பு சேர்த்து நல்லா வணக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போனதும் 1.5 ஸ்பூன் அளவுக்கு வரமிளகாய் தூள், ஒரு 1/4 டீஸ்பூன் மட்டும் கரம் மசாலா சேர்த்திக்கோங்க. 2 தக்காளி நல்லா நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்திட்டு தக்காளி நல்லா சாஃப்டானதும் நல்லா ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு கெட்டியான தயிர் சேர்த்திக்கலாம். தயிர் சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. நல்லா லைட்டாக எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா கொத்தமல்லி பொடியாக கட் பண்ணி சேர்த்திக்கலாம். எல்லாம் ஒன்றா நல்லா மிக்ஸ் ஆகட்டும். உப்பு சரி பார்த்துட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு நம்ம ஊற வச்சிருக்க பாஸ்மதி ரைஸையும் சேர்த்தி ஒரு 1/2 லெமன் புழிஞ்சிட்டு குக்கரை க்ளோஸ் பண்ணிடுங்க. கடைசியாக உப்பு ஒரு வாட்டி சரி பார்த்துருங்க. குக்கரை க்ளோஸ் பண்ணி ஒரு 2 விசில் விட்டுட்டு தோசைக்கல்ல சிம்மில் வச்சு அதுக்கு மேலே வச்சு ஒரு 5 நிமிஷம் தம் போட்டு எடுத்து பாருங்க. பாய் வீட்டு ஸ்டைலில் ஒரு சூப்பரான குஸ்கா ரெடி. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். பாய்.